ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் அஃப்ரா. இது என்னோடய சேனல் துல்ஹத் சேனல். மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியான சாம்பார் தாங்க. சாம்பார் வைக்க அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் துவரம்பருப்பு, அதை 2 வாட்டி நல்லா அலசிடுங்க. அதுக்கப்புறம் எந்த கப்பில் போட்டிங்களோ அதில் 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் நம்ம சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதோட தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, தனியாக கூட பண்ணலாம். ஆனால் தக்காளி ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். யாரும் அவ்வளோவா அது ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. பருப்புலேயே போட்டால் நல்லா குழஞ்சிரும். ஸோ அப்படியே மிக்ஸ் பண்ணி இப்போ குக்கரை மூடி வைக்கலாம். குக்கரை முடியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, புளியை தண்ணியில் ஊற போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்னென்ன காய் போட போகிறோமோ அந்த காய், நான் கத்திரிக்காயும் பச்சை மிளகா மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் நம்ம தண்ணி எவ்வளோமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அளவு தான். இப்போ 3 ஸ்பூன் மல்லித்தூள், அதாவது தனியாத்தூள்னு சொல்லுவாங்க. 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். வீட்டு மிளகாய்த்தூள்னால் 2 ஸ்பூன் போடலாம். கடை மிளகாய்த்தூள்னால் 1 ஸ்பூன் தான். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இது ஒரு பக்கம் அடுப்பில் வேவட்டும். இந்த பக்கம் குக்கர், அந்த பக்கம் இந்த காய்கறியும் சேர்த்து நம்ம வச்சிடலாம். அதில் 4 விசில் அடிக்கும்போது இதில் கரெக்டாக கொதி வந்துடும். இதை மூடி நம்ம வேக வச்சிடலாம். பாருங்கள், விசில் 4 விசில் இதில் அடிக்கணும். நல்லா பருப்பு வெந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு ஆப்பை இல்லை என்ன இருக்கோ அது ஜஸ்ட்டு நீங்கள் இதை மசிச்சு விட்டுக்கணும். ஒரு இதில் நம்ம மாற்றிக்கலாம். புளி தண்ணி, நம்ம புளி வச்சுருந்தோம்ல, புளியை நல்லா கரைச்சிட்டு புளியை ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த கொதிக்க வச்ச அந்த காய்கறியில் இதை நம்ம சேர்க்கணும். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த பருப்பை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணும். இது கொதித்த உடனே நம்ம தாளிச்சிடலாம். அதோட நம்ம சாம்பார் ரெடி ஆகிடும். இதை ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு மூடி எடுத்து மூடி வச்சுருங்க. இது கொதி வரட்டும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், நல்லா கொதிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு சிம்மில் வச்சிடணும். பருப்புலாம் நல்லா வெந்து, கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு சின்ன சீனஞ்சட்டி என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. நீங்கள் தாளிக்கிற சட்டி என்ன இருந்தாலும் ஓகே. அதை கடுகு உளுந்து, அப்புறம் ஒரு வெங்காயத்தை நல்லா நீள் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரணும். பொன்னிறமாக வர வரையும் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருப்போம். பாருங்கள், நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த சாம்பார் அப்படியே திறந்து கொதி வந்துட்டு இருக்கும். நம்ம அப்படியே குறைச்சி வச்சுட்டு இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணோம், ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மல்லி இலையை இது மேலே அப்படியே தூவிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மல்லி இலை போட்டால் தான் ஒரு ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ அதனால் மல்லி இலை நம்ம அப்படியே மேலே தூவிக்கிற போகிறோம். எப்போவுமே மல்லி இலை போட்ட உடனே நம்ம மூடியை வச்சு மூடிடணும். அப்போ தான் அந்த ஸ்மெல் வெளியே போகாது. திறக்கும் போது நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். பாருங்கள்,
அவ்வளோதான், முடிஞ்சிச்சு நம்ம சாம்பார். இந்த சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே லைக் பட்டன் அழுத்துங்க. எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.